ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டிமதி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க ஊர் ஸ்ரீ வேம்பு மாகாளியம்மன் கோவில் திருவிளக்கு பூஜை 3ஆம் ஆண்டு. அந்த திருவிளக்கு பூஜையில கலந்துக்கிறது, திருவிளக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, பேக் பண்றது, இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது 2வது ஆண்டு திருவிளக்கு பூஜையில கலந்துக்கிட்டது. அதே மாதிரி விழா குழுவில் சார்பாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது. இதெல்லாம் நேற்று வருஷத்துல எடுத்த ஃபோட்டோஸ். இந்த வருஷம் நம்ம பொருள்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குறப்போ எல்லாத்தையும் உட்கார வச்சு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு என்னதான் 2 வருஷம் கலந்துக்கிட்டாலும் அந்த கொஞ்சம் படவெடுப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்டே நம்ம அந்த பொருள் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டா அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்கறதுக்கு டக்குன்னு வாங்கிக்குவாங்க, ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்தா அவங்க எடுத்து கொடுத்து டக்குன்னு ஒருத்தருக்கு போய் கடைசியாக போய் சேர்றதுக்குள்ள ஃபஸ்ட்டு உட்காந்துருக்குறவங்களுக்கு வேலையும் முடிஞ்சிடும். அதனால பையா எடுத்து அப்படியே கொடுத்துர்லான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்குறோம். மணி ஒரு 12 இருக்கும். பொருள் எல்லாம் கொடுத்தாங்க. பேக் பண்ணலாம் வாங்க, அப்போதான் நாளைக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு ஒரு இடத்துல எல்லாத்தையும் வர சொல்லி பேக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதுல மஞ்சள், குங்குமம், நல்லெண்ணெய், திரி, தீப்பெட்டி, அது இல்லாம சந்தனம், குங்குமம், அர்ச்சனைக்கு தேவையான குங்குமம் தனியா, மஞ்சள் பாக்கெட்டும் தனியாக கொடுக்கணும். மஞ்சள் பிள்ளையாரெல்லாம் பிடிக்கணும் இல்லை, அதுக்காக ஊதுபத்தி, அப்புறம் ஒரு விரலி மஞ்சள், விபூதி பாக்கெட் ஒன்று, இதெல்லாமே பேக் பண்ணணும். அது இல்லாமல் பச்சரிசி கொடுப்பாங்க. பச்சரிசியும் அப்புறம் தொன்னை கொடுப்பாங்க. தொன்னை எதுக்கு அப்படின்னா மஞ்சள் கொட்டி வைக்கிறக்கும், விபூதி, குங்குமம் எல்லாம் அதில் போட்டு வைக்கிறக்கும் கொடுப்பாங்க. ஒரு திருவிளக்கு பூஜை புத்தகம் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் வேற புத்தகமும், 2வது வருஷம் வேற புத்தகமும் கொடுத்தாங்க. இந்த வருஷம் வேற புக்கு. சூடமும் கொடுக்கணும். ஏன்னா விபூதி ஆரத்தி காட்டுவாங்கல்ல, அதுக்காக திருவிளக்குக்கு சூடமும் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. குத்து விளக்கு பூஜையில கலந்துக்கிறவங்க வரும் பொழுது குத்து விளக்கு, ஒரு துணை விளக்கு, ஒரு தேங்காய், ஒரு சொம்பு, அப்புறம் ஒரு மாவிளக்கு தட்டு மாதிரி ஒரு தாம்பூல தட்டு ஒன்று கொண்டு வந்துடணும். அது இல்லாமல் சின்ன தட்டு கொண்டு வரணும். அது தீபாராதனை காட்டுறதுக்காக அதையும் கொண்டு வந்துடணும். அதெல்லாம் அவங்க கொண்டு வந்துடுவாங்க. மீதி இந்த பொருள் எல்லாம் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கான பொருள் தான் இதெல்லாம் நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கிறோம். பேக் பண்ணி கொடுத்துட்டோம். கேரி பேக்கில் போட்டு மஞ்சள் பையில போட்டு கொடுத்துட்டோம். அவங்களுக்கு கம்மனு போயிடும் அப்படிங்கிறதுக்காக பச்சரிசி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசி பச்சரிசியை போட்டு பேக் பண்ணி போட்டுடலாம்னு கடைசியாக பேக் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த பொருள் எத்தனை பேரும் அத்தனை பேருக்கு தேவையான எடுத்து பிரித்து வச்சு பாருங்க. திரி, மஞ்சள், குங்குமம், கயிறு, பத்தி, சூடம், தீப்பெட்டியிலிருந்து எல்லாமே, நல்ல மஞ்சள் எல்லாமே கொடுத்துருவாங்க. விரலி மஞ்சள், ஒரு வளையல் ஒரு செட்டு கொடுப்பாங்க. இதொன்ன ஒவ்வொருத்தருக்கும் 4, 5 கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கானது வாங்கியாச்சு. உதிரிப்பூவும் இதெல்லாம் மட்டும்தான் நாளைக்கு கொடுப்பாங்க. போன வருஷம் பூஜை நல்லா இருந்துச்சு. இந்த வருஷமும் சிறப்பாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு சின்ன ஒரு இதுவும் ஆரம்பிச்சது. நம்மளும் செய்வோம், எல்லாரும் செய்கிறாங்க எல்லா ஊரில் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த டைம் பண்ணுறப்போ இன்னும் 5-6 பேர். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நாளைக்கு தான் தெரியும். அதே மாதிரி இந்த புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். திருவிளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமும் வீட்டில் பூஜை பண்ணுறப்போ நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பூஜையில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் அடுத்த பூஜை எப்போ செய்கிறோமோ அதுக்குரிய மந்திரங்கள் எல்லாம் இதில் இருக்கும். நம்ம வீட்டில் பூஜை செய்யறதுக்கு இதை எடுத்து படிச்சுக்கலாம். புக்கு நல்லா தான் இருக்கு. 3 வருஷமும் நல்லா தான் இருக்கு. இப்போ மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நைட்டு வியாழக்கிழமை நைட்டு 12 மணி. வெள்ளிக்கிழமை ஒரு 6 மணிக்கெல்லாம் அந்த பூஜை தொடங்கிருன்னு சொல்லியிருக்காங்க. 6 மணிக்கு தொடங்கி ஐயர்லாம் வருவார். எப்படியும் ஒரு 6:30 7 மணிக்கு மேலே ஆயிரும். 6 மணிக்கு தொடங்கினா
6, 6:30 தான் வந்து சேருவாங்க எப்படியும். அதுக்கப்புறம் ஒரு 8, 9 மணிக்குள்ள முடிஞ்சிடும் பூஜை. எல்லாம் மந்திரம்லாம் சொல்லி எல்லாமே பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால இது வந்து போன வருஷத்துக்கான பிரசாத பை. எல்லாத்தோடைய பொருளையும் பேக் பண்ணி இந்த பையில போட்டு அடைச்சி கொடுத்துட்டா நாளைக்கு எடுத்து டக்குன்னு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பை எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். பேக்கிங் வீடியோவில் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தா சொல்லுங்க. இது கூட நீங்க இதுவும் போட்டு கொடுக்கணும், வேற ஏதாவது ஒரு பொருள் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தா நீங்க சொல்லுங்க. உங்களது திருவிளக்கு பூஜையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது திருவிளக்கு பூஜை செஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கண்டிப்பா வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்துட்டு இது குங்குமம் வந்து குங்குமம் அர்ச்சனை பண்றதுக்காக தேவைப்படுங்கிறதுனால பாக்கெட்டா வாங்கிட்டு வந்தா பத்துறது இல்லைன்னு இந்த மாதிரி பாக்கெட் 4-5 வாங்கிட்டு வந்து அதுல ஒரு அளவுல ஒரு பேக் பண்ணி கொடுத்துட்டா கம்முன்னு போயிடுன்னு அப்படியே கிலோ கணக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து பச்சரிசி பாக்கெட்டு. வாழை இலை போட்டு அதுக்கு மேல பச்சரிசி பரப்பி குத்து விளக்கு எடுத்து அது மேலதான் வைக்கணும். அதுக்கான அரிசி தான். ஒரு வழியா முடிஞ்சளவுக்கு பேக் பண்ணியாச்சு. குங்குமம் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வளையல் நாளைக்கு காலையில கொடுப்பாங்க. நாளைக்கு சாயந்தரம் உட்காந்து பூஜையில உட்காந்ததுக்கு அப்புறமா 2 தட்டுல வைக்கணும். ஏன்னா உடஞ்சிரு கண்ணாடி வளையலுங்கிறதுனால. உதிரி பூவும் நாளைக்கு தான் கொடுப்பாங்க. பேக்கிங் உதிரி பூ வந்து அப்படியே கிலோ கணக்கா வாங்கிட்டு வந்து உதுத்து வச்சுட்டு இருக்காங்க. நைட்ல 1 மணியும் ஆயிடுச்சு. வேலைகள் எல்லாம் தீவிரமா தான் ஓடிட்டு இருக்குது. உதிரி பூவா அப்படியே கொடுத்தாலும் அந்த வாழையிலையும் குத்து விளக்கே நிரம்பி விளையுங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் உதிரி பூ வாங்கிட்டு வந்து பொறிச்சு வச்சுக்கிட்டு கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நாளைக்கு எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாமே நடந்துட்டு இருக்கு. சாமிக்குரிய மாலைகள் எல்லாம் அது தனியா வாங்கிட்டு வந்தாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கு. போன வருஷம் மாலையெல்லாம் நாங்களே வாங்கிட்டு வந்து உதிரி பூவா வாங்கிட்டு வந்து கட்டிக்கிட்டோம். இந்த தடவை அந்த அளவுக்கு டைம் இல்லை. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அதுக்கு மாலை கட்டுறப்போ சரி ரொம்ப லேட் ஆயிடுது. மாலை அந்த அளவுக்கு வேகமெல்லாம் கட்ட தெரியாது. ஏதோ புதுசா பழகிட்டு இருந்தோம். இருந்தாலும் ஓரளவுக்கு போன வருஷம் பண்ணோம். இந்த வருஷம் சரி டைம் இருக்காது, ரொம்ப லேட் ஆயிருந்து விட்டுட்டோம். மாலையாவே வாங்கிட்டு வந்தாச்சு. இவங்க பூசாரிகள் கருப்பணசாமி கோயில் பூசாரிகள் 2 பேரும் நாளைக்கு வந்து சாமி கும்பிட்டு போறவங்களுக்கெல்லாம் பிரசாதத்தை கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அதை பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு இப்பயே பேக் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துடலாம். இது விநாயகர் கோவில் பூசாரி 1 மணி ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சுங்கிறதுனால தூக்கத்தில் இருக்கிறாரு. பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு 6 மணிக்கு திருவிளக்கு பூஜைக்கு ரெடி ஆயாச்சு. ஒரு வரைக்கும் 6 மணிக்கு. இது வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எடுத்துட்டு இருக்கிறேன். திருவிளக்கு பூஜையினுடைய சிம்பிளான வீடியோ தான் இது. அதுக்கப்புறமா வீடியோ எடுத்தவங்க கொடுத்தா நான் வீடியோ திரும்பவும் அப்லோட் பண்றேன். வீடியோ போட்டோக்காரர் வந்து எடுத்திருக்காங்க, வீடியோகிராஃபர் வந்து எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ வந்ததுக்கு அப்புறமா நான் மறுபடியும் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். விழாவுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஊருடைய விழா குழுவின் சார்பாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கலந்துக்கிட்டவங்க வீடியோ பாருங்க. குத்துவிளக்கு கலந்துக்கிட்ட பெண்கள், சாமி முடத்தர்கள் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜையெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு சாமியில கும்பிட்டு சாப்பிட்டு அன்னதானம் அந்த சைடு நடந்துட்டு இருக்கு. சாப்பிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வர்றப்பயே மணி 1 மணிக்கு ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் வர்றதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவங்க எல்லாம் பாட்டு பாடுறாங்க. இது நான் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். சாமி பாட்டு பாட சொன்னாங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். பாருங்க, எங்க ஊர்ல நடந்த திருவிளக்கு பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதாவது சாமிக்கு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கோம். நானும் இன்னொருத்தவங்களும் ஆரத்தி எடுத்துட்டு இருந்தோம். ஆரத்தி எடுத்துட்டு மரியாதையெல்லாம் முடிச்சது. என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எங்களுடைய விழா குழு. எங்களுடைய விழா குழு இந்த பூஜையில் ஏதாவது தவறு இருந்தால்
நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் பாய்.